இது பேபால் மாஃபியா பற்றிய ஒரு விரைவான கண்ணோட்டம். ஆரம்பகால இணைய பண பரிமாற்றத்தை உருவாக்குன ஒரு சின்ன குழு எப்படி இன்னைக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் தொழில்நுட்ப சாம்ராஜ்யங்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதை தான் இது. முதலாவதாக 2000 வருஷத்துல நடந்த அந்த முக்கியமான இணைப்ப பத்தி பாப்போம். இன்னைக்கு டெக் ஜாம்பவான்களா இருக்கிற பீட்டர் தியல் அப்புறம் எலான் மஸ்க் இவங்க 2 பேரோட கம்பெனிகளும் சேர்ந்து தான் பேபால் உருவாச்சு. அங்க வழக்கமான கார்ப்பரேட் மேனேஜர்கள்லாம் கிடையாதுங்க. தீவிரமான விவாதங்கள் அப்புறம் டேட்டாவை மட்டுமே நம்புற திறமையான ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இது எப்படி சொல்லானா, அதிக வெப்பத்துல இரும்ப உருக்கி வலிமையான ஒரு வாழை உருவாக்குற மாதிரியான ரொம்பவே கடினமான ஆனா மிக தரமான கல்ச்சர் அங்க இருந்துச்சு. இரண்டாவதாக 2002ல ஈபே நிறுவனம் பேபால $1.5 பில்லியன் வாங்குனாங்க. ஒரே நைட்ல இவங்க எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாலும் ஈபேயோட அந்த மெதுவான அதிகார தோரணையான வேலைமுறை இவங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. இந்த கார்ப்பரேட் அதிருப்தி தான் அவங்கள சும்மா இருக்க விடாம அங்கிருந்து வெளியே வந்து புது கம்பெனிகளை உருவாக்க தூண்டுச்சு. இறுதியாக இப்படி வெளியே வந்த இந்த குழுவினர் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு போகலங்க. மாறாக ஒருத்தர் நம்பி முதலீடு பண்ணி வழிகாட்டிக்கிட்டாங்க. இதோட விளைவா எலான் மஸ்க் ஸ்பேஸ்எக்ஸ உருவாக்குனாரு. மத்தவங்க லிங்க்டின், யூடியூப், யெல்ப் அப்புறம் பாலண்டியர்னு பல பிரம்மாண்டங்களை உருவாக்குனாங்க. 2007ல ஃபார்ச்சூன் மேகசின் இவங்களோட இந்த கூட்டணிய பார்த்துதான் பேபால் மாஃபியா அப்படின்னு ஒரு மாசான பேரை வச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஈபே மட்டும் இவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தா இன்னைக்கு யூடியூபோ அல்லது ஸ்பேஸ்எக்ஸோ உருவாகி இருக்குமா? மிக சிறந்த திறமையாளர்களை ஒன்னு சேர்த்து அவங்க எப்பவும் ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டா இருக்கும்போது அது ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்துற ஒரு மாபெரும் சக்தியா மாறும் அப்படிங்கிறது தான் பேபால் மாஃபியாவோட வெற்றி ரகசியம்.